மேட்டூர் தமிழ்நாட்டின் விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் உயிர் நதி போன்ற பகுதி. ஆனால் இன்று பல முக்கிய பிரச்சனைகளால் சிக்கித் தவிக்கிறது. மேட்டூர் அணை. இந்த அணை காவிரி நதியை சார்ந்தது. காவிரி ஆறு கர்நாடகாவிலிருந்து சரியான அளவில் தண்ணீர் திறக்கப்படாத போது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் குறைந்து டெல்டா விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. இது ஒரு அரசியல் விவாதம் மட்டுமல்ல, இது ஆயிரக்கணக்கான விவசாயிகளின் வாழ்க்கை. மழை அதிகமாக பெய்தால் மற்றொரு பிரச்சனை. அணை நிரம்பியவுடன் உபரி நீர் நேரடியாக கடலுக்கு செல்கிறது. மேட்டூர் உபரி நீர் திட்டம். இந்த திட்டம் மூலம் ஏரிகளுக்கு நீரை மாற்ற முயற்சி நடந்தாலும் இன்னும் முழுமையான தீர்வு கிடைக்கவில்லை. ஒரு பக்கம் தண்ணீர் இல்லாமல் தவிக்கும் மக்கள், மற்றொரு பக்கம் வீணாகும் நீர். கோடைக்காலம் வந்தால் நிலைமை இன்னும் மோசமாகிறது. குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் தட்டுப்பாடு. ஒரு குடும்பத்தின் தினசரி வாழ்க்கையும் ஒரு விவசாயியின் முழு பயிரும் இந்த நீர்மட்டத்தையே சார்ந்துள்ளது. சுற்றுச்சூழல் பிரச்சினைகளும் கூடுகிறது. ஏரிகளில் கழிவுநீர் கலப்பு, நீர் மாசுபாடு, அணையின் பராமரிப்பு, பாதுகாப்பு தொடர்பான கவலைகளும் தொடர்கின்றன. மேலும் சில நேரங்களில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளும் பொதுமக்கள் வாழ்வை பாதிக்கின்றன. இப்போது கேள்வி, இந்த எல்லா பிரச்சினைகளுக்கும் யார் தீர்வு காணப் போகிறார்கள்? நாம் வாக்களிக்கும் போது இதை நினைத்துப் பார்க்கிறோமா? மேட்டூர் வளர்ச்சி நம்முடைய தேர்வில்தான் இருக்கிறது. இந்த முறை சிந்தித்து வாக்களிப்போம். நம்மூர் நம்ம பொறுப்பு.